ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டேவை முன்னிட்டு GKNM மருத்துவமனையின் கன்சல்டன்ட் நியூரோ சர்ஜன் டாக்டர் பாலசெந்தில் குமரன் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. டாக்டர், இளம் வயதிலேயே பக்கவாதம் வரதுக்கான காரணம் என்ன? 40 வயசுக்கு குறைவா ஸ்ட்ரோக் வந்தா இளம் வயது ஸ்ட்ரோக்னு சொல்றோம். நிறைய பேருக்கு இப்போ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இளம் வயதிலேயே வருது. அது ஒரு பிரதான காரணம். இது மட்டும் இல்லாம உணவு முறை மாற்றங்கள், தூக்கமின்மை, வேலை நேர மாற்றங்கள் எல்லாமே இதுல ஒரு காரணமா இருக்குது. ஹார்ட் ரீதியா வரக்கூடிய ஸ்ட்ரோக்கு, மரபு அணுக்கள் வழியாக வரக்கூடிய ஸ்ட்ரோக்கு எல்லாமே இளம் வயதினரை அதிகமா தாக்குது. பக்கவாதத்திலிருந்து மீண்டு வந்தவங்க லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துக்கணுமா? நிச்சயமா எடுக்கணும். ஒன்னு இந்த டிசீசஸ் லைக் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், இதுக்குண்டான மருந்துகளை நிறுத்தவே முடியாது, கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். ரெண்டாவது, ரத்த ஓட்டம் நன்றாக பாய்வதற்காக வரக்கூடிய மருந்துகள், ஆன்டி பிளேட்லெட்ஸ் சொல்றது, இதையும் சாப்பிட்டாகணும். நல்ல கண்ட்ரோல்ல இருந்தா கூட ஒரு லோ டோஸ் மெடிகேஷன் லைஃப் லாங் எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப ரேர் சிச்சுவேஷன்ல, எக்ஸ்ட்ரீம்லி ரேர் சிச்சுவேஷன்ல நாங்க நிறுத்துவோம். பட் இன் ஜெனரல் என்ன கேட்டா வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிடுறது தான் நல்லது. மொபைல் அதிகமா யூஸ் பண்றதுனால மூளையில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன டாக்டர்? மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணும் பொழுது மூளையில் நம்மளுடைய ஞாபகத்திறன் குறையும், மெமரி குறைஞ்சிரும். அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நம்மளுடைய அட்டென்ஷனை குறைக்கும். இது இல்லாமல் மொபைல் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகரிக்கும். மொபைல்ல இருந்து வரக்கூடிய ஒரு ரேடியேஷன் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வெகுவா குறைக்கும். மெலட்டோனின் ஹார்மோன் குறைக்கும் பொழுது தூக்கத்தை அது வெகுவா பாதிக்கும். மொபைல்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனாலையும் பாதிப்பு இருக்குது. டாக்டர், பக்கவாதம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பக்கவாதம் வராம இருக்கணும்னா பேசிக் டிசீஸான சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், இவை மூன்றுமே நம்ம நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். எப்ப வச்சுக்கணும்? ஆரம்பிச்ச அன்னையில இருந்தே, இள வயதுல இருந்தே இதை மூணையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். நீண்ட நாட்கள் கண்ட்ரோல் வைக்காம இருக்கும் பொழுது ஒரு அகண்ட ரத்த குழாய் சுருங்கி சுருங்கி அது ஸ்ட்ரோக்கா வந்துடும். எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நான் எதுக்கு வைத்தியம் பண்ணிக்கணும்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம நினைச்சோம்னா வேகமா ரத்த குழாய் சுருங்கி அது ஸ்ட்ரோக்குல முடியும். சோ ஆரம்ப காலத்துல இருந்தே டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் கொண்டு வாங்க. ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க, ஆல்கஹால் சாப்பிடாதீங்க, ஸ்ட்ரோக்ல இருந்து விடுதலை அடையலாம். டாக்டர், ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் மேனேஜ் பண்ணலாம்? நல்ல உணவு, இதுல முக்கியமா பழங்கள், காய்கறிகள், வெஜிடேரியன் ஃபுட் அதிக அளவுல எடுத்துக்கிறது. வாக்கிங், டெய்லி வாக்கிங், எக்ஸசைஸ், பிராணாயாமா பண்றது, மெடிடேஷன் பண்றது எல்லாமே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். என்ன விஷயமா இருந்தாலும் அது நம்ம தான் ஹேண்டில் பண்ண ஆகணும். அதுல இருந்து நம்ம எஸ்கேப் பண்ண முடியாது. சோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணி ஆகணும். அடுத்தது யூஸ்ட்ரெஸ் இருக்குது. சில ஸ்ட்ரெஸ்ஸுகளை நம்ம எடுத்தா தான் நம்ம மேல வர முடியும். ஐ கேனாட் டூ அப்படின்னு இல்லாம ஐ கேன் டூ அப்படின்னு மாறும். டாக்டர், பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டவங்க இயல்பு நிலைக்கு திரும்ப முடியுமா? நிச்சயமாக முடியும். எவ்வளவு சீக்கிரம் மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டை தொடங்குறோமோ அத்தனை அணுக்கள் மூளையில நம்மளால சேவ் பண்ண முடியும். அப்ப பாதிப்பு குறைவா இருக்கும். பாதிப்பு குறைவா இருந்தா அவங்களுடைய அவுட்கம் நல்லா இருக்கும். ஈவன் லேட்டா வந்தவங்க கூட ரீஹாபிலிட்டேஷன் சொல்ற பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி பண்ணி நிறைய பேர் நல்லா வர முடியும். கம்ப்ளீட்டா ஸ்ட்ரோக் ஆனவங்க கூட மறுவாழ்வு எடுத்துக்கணும். உட்கார்ந்தே இன்னைக்கு எத்தனையோ வேலை செய்யலாம். ஒரு செல்போன் இருந்தா போதும், அதை வச்சு வாழ்வாதாரம் மேம்படுத்திக்கலாம். சோ மீண்டு வாழ்வதற்கு பல வழிமுறைகள் இருக்குது, அதை நம்ம தான் எடுக்கணும். தேங்க்யூ டாக்டர். அக்கறையுடன் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்ட் ஸ்ட்ரோக் சென்டர் GKNM ஹாஸ்பிட்டல், கோவை.